வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த 3 ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லவே கூடாது. திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்றப்போ நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம்லாம் தீரும் இல்லைங்களா? பண கஷ்டம் அதிகம் இருக்கிறவங்க குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரும் முதலாம் திங்கட்கிழமையில் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்து வந்தால் அந்த வருடம் முழுவதும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி வாழ்வில் ஏற்றம் தரும் திருப்பதி பயணம் எல்லோருக்கும் ஏற்றம் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்றப்ப அவங்க வீட்டில் மரணம் கூட நிகழலாம், ரத்த காயம் நடக்கலாம். முக்கியமாக போயிட்டு வந்த அப்புறம் வாழ்க்கையில் இது மூலம் நிம்மதியாக தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்ப இன்னொரு டைம் திருப்பதி போகவே மாட்டாங்க. காரணம், சந்திரனின் தாக்கம் அதிகம் இருக்கும் பகுதியில் திருப்பதி விளங்குது. இதனால் பலருக்கு மன நிம்மதியும் சிலருக்கு மனக்கலக்கமும் ஏற்படும். மனக்கலக்க அறிகுறியை உணர்ந்தவர்கள் குடும்பத்துடன் திருப்பதிக்கு போகவே மாட்டாங்க. குறிப்பாக இப்போ நான் சொல்கிற 3 ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகவே கூடாது. நான் உங்களுக்கு அனுபவ ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எங்கள் குடும்பத்தோட நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்றப்போ போயிட்டு வந்த நாள்லேருந்து மறுநாள்லேருந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அது பண கஷ்டமாக இருக்கலாம், உறவுகளில் தகராறுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்படியே மன உளைச்சலாக இருக்கும், நிறைய பொருட்செலவு ஏற்படும், நிறைய செலவுகளை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படியே ரொம்ப ஏண்டா கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இவ்வளோ செலவு பண்ணின்ற அளவு தோன்ற வச்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லைங்களா? இந்த 3 ராசிக்காரர்கள் சாஸ்திரப்படி திருப்பதிக்கு செல்லக்கூடாது. ஏன்னா கடனாளி ஆயிடும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த ராசி என்னன்றது ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிம்ம ராசி, 2வது தனுசு ராசி, 3வது கும்பராசி. இப்போ மேலே சொன்ன ராசிக்காரர் திருப்பதிக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தீங்கன்றப்ப கடனாளியே ஆயிடுவீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை போனால் தவறில்ல, ஒரு ஆண்டில் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வந்தால் நிச்சயம் மிகப்பெரிய நஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற. மற்ற ராசிக்காரர்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம். வாஸ்துப்படி வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாக இருந்தால் அந்த பகுதி பிரபலம் அடைந்திருக்கும். திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்பில் இருக்கிறதாக புகழ் பெற்றிருக்குது. இதனால் திருப்பதி பகுதியில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கிறதால நீங்கள் அங்கே போயிட்டு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். மேற்சொன்ன 3 ராசிக்காரர்கள் அடிக்கடி போகக்கூடாது, ஒரு முறை மட்டும் போகலாம். மற்ற ராசிக்காரர்கள் அது மாதிரி எதுவுமே கிடையாது. வருடம் முழுவதும் எத்தனை நாளும் சாமி தரிசனம் செய்யலாம். இன்னொரு விஷயங்க, திருப்பதிக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றது பிளான் பண்ணிட்டாவே திருப்பதி ஏழுமலையானை வேண்டி ஒரு காணிக்கை உண்டியில் வைத்து அதில் கிடைக்கிற தொகையை வைத்து கூட பயணம் செய்யலாம். மீதி தொகையை உண்டியில் போட்டுருங்க. மேலும் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய தடங்கள் வரும். ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன். என்னுடைய சித்தி, எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க, பையனுக்கு வேலை கிடச்சிட்டா கண்டிப்பாக திருப்பதி வரன்னு வேண்டிக்கிட்டாங்க. சரி, பையனுக்கும் வேலை கிடச்சிருச்சு. போனச்சு. பையனுக்கு வேலைக்கு போய் 11 மாதமே ஆயிடுச்சுன்னா போகவே முடியல. சரி, 12 மாதம், ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு இங்கேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போயிட்டு அவங்களால சாமி பார்க்க முடியாத மாதிரி கீழ் திருப்பதியில் திரும்பி வந்துட்டாங்க. காரணம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணாதான் வந்து போகணுன்ட்டு புதிய சிஸ்டம் கொண்டு வந்தாங்களாம். அப்போ தான் இந்த மாதிரி போனால் கூட பார்த்துட்டு வர முடியாத அளவில் ஆயிடுறதுனால கோவிலுக்கு போகிறதுன்றதுலாம் வந்து நம்ம கையில் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னு நினச்சா கூட, கடவுள் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் அடிக்கடிக்கு போகாதீங்க. வருஷத்துக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து அடிக்கடி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கார். அவர் வாரத்திலேயே ஒரு டைமு, மாதத்தில் 2-3 டைம் ஆச்சு போயிட்டு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் அதிகமாக இருக்குது. அவர்கிட்ட அவ்வளோ பணம் வந்து நிறைய வருது, அவ்வளோ கேஷ் வந்திருக்கு, அவ்வளோ சந்தோஷமாக அவர் இருக்கார். சரி, இப்போது திருவோணம் நட்சத்திரம் அப்படின்றது வந்து சந்திரனின் சாபம் தோஷம் பெற்ற நட்சத்திரம். பெருமாள் குபேரரிடம் கடன் வாங்கியும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான். அதனால் இன்று வரை பெருமாள் கடனாளியாக இருக்கிறாரு. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்றப்போ மனம் திருப்தி அடையாதவர்கள் மனம் திருப்தி அடைவீர்கள். அதனால் இப்போ பொருளாதார ரீதியாக கஷ்டம் அதிகமாக இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க, இப்போ நான் 3 ராசிக்காரர்கள் சொன்னேன் இல்லையா, சிம்மம், தனுசு, கும்பம் இல்லைங்களா? இந்த 3 ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகாதீங்க. அப்படி போனால் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை போக வேறு எந்த தவறும் கிடையாது. மற்ற எல்லா ராசிக்காரர்களும் போகலாமா அப்படின்றப்போ மற்ற எல்லா ராசிக்காரர்களும் போகலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. சரிங்களா? நன்றி சகோதர சகோதரிகளே.